இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மலேசியாவை சிறந்த நாடாக மாற்றுவதே முக்கிய குறிக்கோள். பிரதமர் அன்வார். மலேசியாவை ஒரு சிறந்த நாடாக மாற்றுவதே மடானி அரசாங்கத்தின் முக்கிய குறிக்கோள் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். எனவே அமெரிக்கா, சீனா போன்ற வல்லரசுகளுடன் கொண்ட நல்லுறவுகளை யாரும் குறை கூறினாலும் தமக்கு கவலை இல்லை என்றார் அவர். மலேசியா இறையாண்மை மிக்க நாடு. எனவே பிரதமராக தாம் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் மக்கள் நலனையும் பொருளாதாரத்தையும் பாதுகாக்கும் வகையிலேயே இருக்கும் என்றும் அவர் உத்தரவாதம் அளித்தார். அரசியல் சச்சரவுகளால் தாம் நிறைய பின்தங்கியுள்ளோம். அதை சரி செய்து நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதே தனது நோக்கம் என்றும் அவர் கூறினார். பொருளாதார வலிமை வலுப்படுத்த வேண்டும். இதன் மூலம் கொள்கை வகுப்பிலும் நாம் சிறந்து விளங்க வேண்டும். அந்த நோக்கத்தை அடைய மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அன்வார் தெரிவித்தார். கோத்தகினபாலுவில் சபா தொழில்துறை சங்கங்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பேசிய போது அவர் அவ்வாறு கூறினார். முருகன் படத்துடன் பீஸா பொட்டலம். US பீஸா மலேசியாவுக்கு இந்து தர்ம மாமன்றம் கண்டனம். புதிய பீட்சா பொட்டலங்களில் முருக கடவுளின் படம் இடம்பெற்றிருப்பதை அடுத்து மலேசிய இந்து தர்ம மாமன்றம் US பீஸா மலேசியா நிறுவனத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பீட்சா பொட்டலங்கள் அசைவ உணவுகளுக்காகவும் பயன்படுத்தப்படுவதால் இறைச்சி போன்ற பொருட்களுடன் முருகன் படத்தை இணைப்பது மிகவும் அவமதிப்பானது என அது கண்டித்தது. தவிர பீட்சா சாப்பிட்ட பிறகு பொட்டலங்கள் குப்பைக்கே செல்கின்றன. இதனால் புனித தெய்வ படத்தை கழிவாக பார்க்கும் நிலை ஏற்படுகிறது. இந்து மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடியது என்றும் எச்சரிக்கை விடுத்த அம்மன்றம் 3 முக்கிய கோரிக்கைகளையும் வலியுறுத்துகிறது. முருக திருவுருவம் பொறிக்கப்பட்ட பீட்சா பொட்டல தயாரிப்பு உடனடியாக நிறுத்தப்பட்டு அந்த பாக்ஸ் வடிவமைப்பை திரும்ப பெறுதல், இந்துக்களிடம் நிபந்தனையில்லா பகிரங்க மன்னிப்பு கேட்டல், இதுபோன்று மீண்டும் நடக்க வண்ணம் மத கலாச்சார ஆலோசனை குழுவை அமைத்தல் ஆகியவையே அந்த கோரிக்கைகளாகும். பட்டர்வர்த் நிலையத்தில் தடம் புரண்ட KTM கொம்யூட்டர் காலி ரயில். பினாங்கு பட்டர்வர்த் KTM நிலையத்தின் 4வது பிளாட்ஃபார்ம் நடைமேடைகள் நேற்று அதிகாலை தண்டவாளத்தின் முடிவில் கொம்யூட்டர் ரயில் தடம் புரண்ட சம்பவத்தை KTM நிறுவனம் உறுதிப்படுத்தியது. காலை 6 மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் ரயில் அதன் தினசரி அட்டவணையின்படி இயங்கிக் கொண்டிருந்ததாகவும் எனினும் 6 பெட்டிகளில் பயணிகள் யாரும் இல்லை என்றும் KTMB கூறியது. சம்பவம் நிகழ்ந்த உடனேயே KTMB தொழில்நுட்ப குழு சம்பவ இடம் விரைந்தது. அப்பகுதியில் பாதுகாப்பையும் நிலையத்தின் சுமூகமான செயல்பாடுகளையும் உறுதி செய்வதாக அப்பெட்டிகளை கண்காணிக்கும் பணிகளில் ஈடுபட்டது. ரயில் தடம் புரண்டதற்கான உண்மை காரணத்தை கண்டறிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் செயல்பாடு மற்றும் பயணிகளின் பாதுகாப்பை முன்னிறுத்தி ரயில் சேவைகள் வழக்கம் போல் சீராக இயங்குவதை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் KTMB உறுதியளித்துள்ளது. மனைவி கொல்லப்பட்ட வீட்டை 26 ஆண்டுகள் வாடகைக்கு எடுத்த ஜப்பானியர். கொலையாளி ஒப்புக்கொண்டதால் இறுதியாக கிடைத்த நீதி. ஜப்பானின் நாகோயா நகரத்தில் தனது மனைவி கொலை செய்யப்பட்ட அடுக்குமாடி வீட்டை 26 ஆண்டுகளாக வாடகைக்கு எடுத்திருந்த கணவரின் முயற்சி வீண் போகவில்லை. உண்மை ஒரு நாள் வெளிவரும் என்ற நம்பிக்கையோடு சத்தோரா தபாகா எனும் அந்த ஆடவர் இத்தனை ஆண்டுகளாக இரத்தக்கரை உட்பட அவ்வீட்டையே சுத்தம் செய்யாமல் வைத்திருந்தார். காலி வீட்டுக்கு அவர் இதுவரை கட்டிய வாடகை மட்டுமே $1,45,000 ஆகும். இந்நிலையில் கொலையாளியான 69 வயது குமிகோ யோசுஃபுகோ யாரும் எதிர்பாரா வகையில் அக்டோபர் 30ஆம் தேதி போலீசில் சரணடைந்தார். அது வேறு யாரும் அல்ல, இடைநிலை பள்ளியில் சகோதரருடன் ஒரே வகுப்பில் படித்து அவரை ஒருதலை பட்சமாக காதலித்த பெண் ஆவார். ஒரு கட்டத்தில் தனது காதலை குமிகோ வெளிப்படுத்த சதோரு நிராகரித்து விட்டார். அந்த கோபத்தை மனதில் வைத்தே 1996இல் சதோருவின் மனைவியை கழுத்தில் பலமுறை குத்தி குமிகோ கொலை செய்துள்ளார்.
1,00,000 போலீசார், 5,000 சாட்சிகள் என விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டாலும் வழக்கு முடிவுக்கு வராமல் இருந்தது. இப்போது சதோரு மனைவியின் மரணத்துக்கு நீதி கிடைக்கும் வகையில் கொலையாளி சிக்கியுள்ளது ஜப்பானிய ஊடகங்களில் தலைப்பு செய்தியாகியுள்ளது. நிர்வாண வீடியோ வைரலாகும் என மிரட்டிய பெண்ணிடம் 9,000 ரிங்கிட் பறிகொடுத்த ஆடவர். தனது நிர்வாண வீடியோ வைரலாக்கப்படும் என மிரட்டப்பட்டதால் பயந்து போன ஒரு ஆடவர் 9,000 ரிங்கிட் பணத்தை பெண் ஒருவரிடம் பறிகொடுத்துள்ளார். அதுகுறித்து 23 வயது அந்த இளைஞர் கடந்த புதன்கிழமை பத்திகேவ்ஸ் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். இருவருக்கும் நண்பர்களை தேடும் தான் செயலி வாயிலாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் WeChat வாயிலாக கைபேசி எண்களை மாற்றிக்கொண்டு இருவரும் தொடர்பில் இருந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் வீடியோ அழைப்பில் அப்பெண்ணின் ஆசைக்கு ஏற்ப இருவருமே ஆடைகளை கடைந்துள்ளனர். ஆனால் அதன் பிறகு பணம் தர வேண்டும் என்றும், இல்லையென்றால் நிர்வாண வீடியோவை வைரலாக்குவேன் என்றும் வாட்ஸ்அப்பில் அந்த பெண் மிரட்டல் விடுக்க அந்த இளைஞர் கலங்கி போனார். மானம் போய்விடுமே என பயந்து அப்பெண் கொடுத்த பேங்க் நிகர அங்கீகாரம் பெற்ற டிஜிட்டல் வங்கி ஒன்றின் கணக்குக்கு 2 தடவையாக அவ்வாடவர் 9,000 ரிங்கிட் பணம் செலுத்தினார். இதையடுத்து அந்த டிஜிட்டல் வங்கி கணக்கின் உரிமையாளரையும் பாதிக்கப்பட்ட நபரை தொடர்பு கொள்ள பயன்படுத்தப்பட்ட கைபேசி எண்களையும் அடையாளம் காணும் நடவடிக்கையில் போலீஸ் இறங்கியது. மலேசிய தாய்லாந்து எல்லை அருகே கள்ளக்குடியேறிகளின் படகு கவிழ்ந்தது. ஒருவர் பலி, பலரை காணவில்லை. மியான்மர் மற்றும் வங்கதேசத்தை சேர்ந்த 90 கள்ளக்குடியேறிகளை ஏற்றியிருந்த படகொன்று லங்காவி அருகே மலேசிய தாய்லாந்து எல்லை பகுதியில் மூழ்கியது. இதுவரை 6 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். ஒரு ரோஹிங்கிய பெண் உயிரிழந்துள்ளது உறுதிப்படுத்தப்பட்டது. 300 பேர் கொண்ட பெரிய கப்பலில் இருந்து பிறகு 3 சிறிய படகுகளாக அவர்கள் பிரிக்கப்பட்டது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக கெடா போலீஸ் கூறியது. இப்படகு மூழ்கிய நிலையில் மற்ற 2 படகுகளின் நிலை தெரிய வரவில்லை. படகுகளில் வந்த கள்ளக்குடியேறிகள் இந்நாட்டுக்குள் சட்டவிரோதமாக நுழைவதற்காக கடத்தல் கும்பல்களிடம் 13,000 ரிங்கிட் வரை பணம் கட்டியுள்ளனர். சிலர் சொந்த ஊரில் நிலத்தை விற்று பயணம் செய்துள்ளதும் கண்டறியப்பட்டது. PKR உதவித் தலைவர் ரமணனுக்கு ரெஃபார்மசி முழக்கத்துடன் சபாவில் உற்சாக வரவேற்பு. 2 நாள் பயணமாக சபா சென்றுள்ள PKR உதவித் தலைவர் டதோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணனுக்கு கட்சி தொண்டர்கள் மீண்டும் படு உற்சாகமாக வரவேற்பு வழங்கினர். கோத்தகினபாலு அனைத்துலக விமான நிலையத்தில் இன்று மதியம் வந்திறங்கியவரை ரெஃபார்மசி முழக்கத்துடன் அவர்கள் வரவேற்றனர். அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதிலும் ஏராளமானோர் ஆர்வம் காட்டினர். தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சரான ரமணன் சபாவுக்கு ஒரு வாரத்தில் மேற்கொள்ளும் 2வது பயணம் இதுவாகும். நவம்பர் கடைசியில் நடைபெறவுள்ள மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான கட்சியின் தயார் நிலை குறித்து கண்டறியும் அதேவேளை தமது அமைச்சின் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகள் சிலவற்றிலும் ரமணன் பங்கேற்கிறார். பொருளாதார செயல்திறனை மேம்படுத்தும் நோக்கில் ருபியா நாணயத்தை மறுமதிப்பிட இந்தோனேஷியா திட்டம். இந்தோனேஷியா தனது நாணயமான ரூபியாவை மறுமதிப்பீடு செய்ய புதிய மசோதாவை அறிமுகப்படுத்த உள்ளது. இதன் மூலம் நாணயத்தின் கடைசியில் வரும் பூஜ்ஜியங்கள் நீக்கப்படும். அதாவது IDR 1000 இனி IDR 1 மாறும். இந்த நடவடிக்கை நாட்டின் பொருளாதார செயல்திறனை மேம்படுத்தி நிலைத்தன்மையை பராமரித்து ரூபியாவின் நம்பகத்தன்மையை உயர்த்தும் நோக்கத்தை கொண்டது என இந்தோனேசிய நிதி அமைச்சர் கூறினார். இந்த மசோதா 2027 ஆண்டுக்குள் நிறைவேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தனை மலேசிய சாலைகளில் ஆபத்தை ஏற்படுத்தும் 4.4 மில்லியன் பழைய மலேசிய சாலைகளில் ஆபத்தை ஏற்படுத்தும் 4.4 மில்லியன் பழைய வாகனங்கள். மலேசியாவில் 20 ஆண்டுகளுக்கு மேல் பழையதாக உள்ள 4.4 மில்லியன் வாகனங்கள் முறையான பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாமல் சாலைகளில் இயங்குகின்றன. இந்த வாகனங்களில் ஏர்பேக்ஸ், ABS, ESC போன்ற முக்கிய பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் இல்லை. இதனால் விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக சாலை போக்குவரத்து துறையின் JPJ எச்சரித்துள்ளது. வணிக பரிசோதனை கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் சாலையில் இயங்கும் இந்த வாகனங்கள் பெரும்பாலும் தனியாருடையதாகும். எனவே அசம்பாவிதங்களை தவிர்க்க வாகன உரிமையாளர்கள் அவற்றின் பாதுகாப்பு குறைபாடுகளை உணர வேண்டும்.
ஒன்று, வாகனங்களின் பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்த வேண்டும் அல்லது அவற்றை இனியும் சாலையில் பயன்படுத்தக்கூடாது என்று ஜேபிஜே அறிவுறுத்தியுள்ளது. தென்கிழக்கு ஆசியாவில் உணவுகளின் சொர்க்க தீவாக பினாங்கை தேர்வு செய்த நேஷனல் ஜியோகிராபிக். பிரபல நேஷனல் ஜியோகிராபிக் நிறுவனம் வெளியிட்ட பட்டியலில் தென்கிழக்கு ஆசியாவில் உணவுகளின் சொர்க்க தீவாக பினாங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நாசிகண்டார், சார் குவேத்தியாங், அசாம் லக்சா என மலாய், இந்திய, சீன கலாச்சார உணவுகள் ஒன்றிணைந்த தனி சிறப்பை பினாங்கு கொண்டுள்ளது. சுவை, வரலாறு, சமூக ஒற்றுமை என எல்லாம் ஒரே தட்டில் என தனித்துவ அனுபவத்தை பினாங்கு தருவதாக நேஷனல் ஜியோகிராபிக் வர்ணித்துள்ளது. இது குறித்து பெருமிதம் தெரிவித்த சுற்றுலா மற்றும் படைப்பாற்றல் பொருளாதார துறைகளுக்கான பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் வாங் ஹாங் வாய், பாரம்பரியம் மற்றும் பன்முகத்தன்மையில் வேரூன்றிய உலகளாவிய உணவு தளமாக பினாங்கின் நற்பெயரை இந்த அங்கீகாரம் மீண்டும் உறுதிப்படுத்துவதாக சொன்னார். இந்த வேளையில் நேஷனல் ஜியோகிராபிக் நிறுவனத்தின் அப்பட்டியலில் அழகான கடற்கரையை கொண்ட தீவாக தாய்லாந்தின் காசாங், சாகசங்கள் நிறைந்த பயணங்களுக்கான சிறந்த தீவாக வியட்நாமின் கேட்பா, வனவிலங்குகளுக்கான தீவாக இந்தோனேசியாவின் கோமோடோ, விழாக்களுக்கான சிறந்த இடமாக பிலிப்பைன்ஸ் நாட்டின் பனாய் ஆகிய தீவுகள் பட்டியலிடப்பட்டுள்ளன.